அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நல்லா ஹெல்த்தியான நம்ம சாப்பாடு பார்ப்போம். இப்போ அது வந்து இது பொடி மீன், குட்டி மீன், அதை நெத்திலி மீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மீன் கறி. அதுக்கு வந்து நம்ம மீன் கறி மசாலா பாபாஸ் போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டாச்சு. எல்லாத்தையும் இப்போ நம்ம அந்த மசாலாவில் போட்டு நல்லா கூட்டி வச்சுக்கிடலாம், பிரட்டி வச்சுக்கிடலாம். அதில் கொஞ்சம் போல் புளிக்கரைச்சல் வச்சுக்கிடலாம். இது கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து புளிக்கரைச்சல் அதிலே ஊற்றி கறியை நல்லா கூட்டி வச்சுக்கிடுங்க. கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுப்பில் சட்டியை வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றினா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா பொடி மீனுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் போல் வெந்தயம் ஜீரகம் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகவும் வெந்தயம் ஜீரகம் போட்டதோட இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் தான் நான் போடுறேன். சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கறி. அதோட சின்ன வெங்காயத்தை 2-3 வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரம் வந்து அந்த வெங்காயம் செவந்து போகும். அதனால சொல்கிறேன். இப்போ கத்திரிக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காய் அதிலே போட்டேன்டா மீன் கறி வந்து சீக்கிரம் கத்திரிக்காய் அப்படியே நெய் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். மீன் கறிக்குள்ளே போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். அதோட நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், நல்லா செவந்து விடவும் அந்த மீன் கறி கூட்டி வச்சுருக்கிறதுக்கு அதில் ஊற்றி விட்டுறலாம். நம்ம ஊற்றியாச்சு. ரொம்ப இதுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் தேவையில்லை, ஏன்டா இது எடுக்காது. தேங்காய் பால் வந்து ஐஸில் வச்சதுனால கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. அதனால் வந்து தேங்காய் பால் அந்த கட்டியான பழத்துக்கு அதிலேயே ஊற்றி விட்டுட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா வடை போகிறது இருந்தையும் கொதிக்க விட்டுக்கிறோங்க. இங்கிட்டு வந்து நம்ம கேழ்வரகு கேப்பக்களி அது கிண்டுவோம். அது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லி காமிக்கிறேன். கட்டி விடாமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுலேயே நம்ம முதல்ல வந்து மாவை போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அடுப்பில் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு அடுப்பை கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து சீக்கிரம் கட்டிப்படாது. இந்த சைடு வந்து மீன் கறி கொதிக்குது பாருங்கள். மீன் கறி கொதிக்குது. இப்போ வந்து நல்ல மசாலா வாடை எல்லாம் போயிடுச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். மீன் அள்ளி போட்டுடலாம். மீன் அள்ளி போட்டு ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டாச்சு. முதல்ல பூட்டையிலும் தக்காளி போட்டாச்சு, கடைசிலையும் தக்காளி போட்டு நல்லா பூண்டு ஒரு 4-5 பூண்டு நச்சு அதில் மீன் கறியில் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அமர்த்திடலாம். இங்கிட்டு வந்து நம்ம களியை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கோம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கிண்டிக்கிட்டே இருந்துட்டு நல்லா ஒரு அளவு பக்குவமாக வரையில் வந்து என்ன செய்யணும், நம்ம அடுப்பு குறைச்சிக்கிடணும். வேகமான அடுப்பு வச்சோம்னா சீக்கிரம் வந்து அது கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஓரளவு திரண்டு வந்துருச்சு பாருங்க. நான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சு அந்த நேரம் வந்து கொஞ்சம் சிகப்பாக மாறணும். இப்போ கறியும் ரெடி ஆகிடுச்சு. கறியை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ களியை பாருங்கள். களி நல்லா திரண்டு வந்துருச்சா? இப்போ ரெடி ஆகிடுச்சு களி. இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லது. ப்ரெஷர் சுகர் உள்ளவங்க தினம் சாப்பிடலாம். ரெகுலராக எடுக்கலாம். ரொம்ப நல்லது. காலையில் சில பேர் வந்து கூழ் அடித்து குடிப்பாங்க. இதுலேயே மிச்சம் இருந்துச்சுன்னா இது வந்து நான் களி கிண்டி சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மீன் கறியும் ஊற்றி சாப்பிட்லாம். அதில் மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. மீன் கறி ஊற்றி சாப்பிட்லாம். சில பேர் நல்லெண்ணெய் சர்க்கரை போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அதையும் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை வந்து நெய் ஊற்றி சர்க்கரை போட்டு சாப்பிட்றவங்களும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி மீன் கறி இல்லை கருவாட்டு கறி எது வேணுமோ நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். எது நம்மளுக்கு விருப்பமோ அதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பெனா கிச்சன்.